அனைவருக்கும் வணக்கம். எலி ஹைலைட்ஸ் யூடியூப் சேனல்ல வந்து நம்ம நிறைய வித்தியாசமான வீடியோக்கெல்லாம் வழங்கிட்டு இருக்கிறோம். தொடர்ந்து ஆதரவு தரீங்க, எல்லாருக்கும் நன்றி. இப்போ இந்த வீடியோவில் வந்து நாம் வந்து இது வரைக்கும் இல்லாத அளவுக்கு ஒரு சிறப்பான ஒரு இசை ரசிகர்கள், சினிமா ஆர்வலர்கள், இளையராஜா ரசிகர்கள், எம்எஸ்சி ரசிகர்கள் எல்லாருக்கும் பிடிச்ச ஒரு வீடியோவாக இது அமைன்றது நம்பிக்கை இருக்கு. இப்போ என் அருகில் நிற்பவர் வந்து அன்பு சகோதரர் சோமசுந்தரம், நெடுஞ்சாலைத்துறையில் பொறியாளராக இருக்காரு. சின்ன வயசுலேருந்து நாங்கள்லாம் ஒன்றா வளர்ந்தோம், படித்த எங்கள் குடும்ப நண்பர். இவரை சேலத்தில் நிறைய பேருக்கு ஒரு முகத்தை பாருங்க நல்லா தெரிஞ்சிருக்கும். சேலத்தில் ராஜ் எக்கோ ஆர்கெஸ்ட்ராங்கிறது ஒரு பிரபலமான ஆர்கெஸ்ட்ரா. அந்த ஆர்கெஸ்ட்ராவில் எஸ்பி பாலசுப்ரமணியம் சாங்ஸ்லாம் இவர் தான் பாடுவார். இவர் ஒரு நல்ல சிங்கர். இவர் வந்து சோமு சிங்கர்னா தான் எல்லாருக்குமே தெரியும். சோமசுந்தரமாக இருந்தாலும் எஸ்பி பாலசுப்ரமணியம் பாடல்கள் அப்படியே அச்சு பிசகாமல் அவர் குரலில் பாடி கைத்தட்டல் வாங்குவார். அவர் இப்போ நெடுஞ்சாலைத்துறையில் பொறியாளராக இருக்கார். அவர் பாடகரை என்பதையும் தாண்டி ஒரு அரசு அதிகாரி என்பதையும் தாண்டி இந்த ரேக் பாருங்க, இதுல எல்லாம் இசைத்தட்டுங்கிறது ரெக்கார்டு கேள்விப்பட்டிருக்கீங்களா? இன்னைக்கு வந்து எல்லா பாட்டும் நெட்ல வந்துருச்சு. நம்ம செல்போன்ல தட்டினா வேணும் பாட்டு உடனே வரும், ரிலீஸ் ஆன அடுத்த நிமிஷம் போன்ல வந்து விழுகுது. ஆனா பாட்டு வரிகள் புரியல, இசை புரியல, கேட்க நேரம் இல்லை. ஆனா திரை இசையின் பொற்காலம் வந்து 1970, 80, 90 தான். அந்த காலத்துல வெளியான படங்களோட இசைத்தட்டுகள் எல்லாம் கிட்டத்தட்ட எல்லா ஹிட் சாங்ஸோட இசைத்தட்டும் 2500க்கு மேல இசைத்தட்டை வந்து நீங்க சேகரித்து வச்சிருக்கீங்க. ரொம்ப பெரிய பாராட்டுகள் சார் சேலம் சார்பா. அதை பற்றி தான் இப்போ இதோடைய கருத்துக்கள் எல்லாம் நம்ம கேட்க போகிறோம். எல்லா அந்த காலம் இசை ரசிகர்களின் பொற்காலம் சொல்லக்கூடிய 80s 90s குறிப்பாக இளையராஜா பாடல்களோட இசைத்தட்டு தான் மூல வடிவம். இப்போ நம்ம கேட்குற பாட்டுக்கெல்லாம் ஒரிஜினல் அதுதான். அதில் தான் அந்த துல்லியம், அந்த தரம் அதிலிருந்து வந்தது தான். அடுத்து சிடி, அடுத்து வந்து இந்த MP3, இந்த இப்போ வந்திருக்கக்கூடிய டிவிடி எல்லாமே அதுதான். இசைத்தட்டு தான் எல்லாத்துக்கும் மூலம். அந்த இசைத்தட்டை இவர் ஊரா அலைஞ்சி அந்த ஆர்வலரை சேகரித்து நம்ம சேலத்துக்கே பெருமை சேர்க்குற மாதிரி. அங்கே பாருங்க, இது வந்து இபி ரெக்கார்டுன்னு சொல்லுவாங்க. இந்த காலத்தில் சவுண்ட் சிஸ்டம்லாம் இருக்கும்போது இதுதான் பாட்டு போடுவாங்க. அந்த மாதிரி இபி ரெக்கார்டு அதில் ஒரு 1000 கணக்கில் வச்சிருக்காரு. அப்புறம் எல்பி ரெக்கார்டு பார்த்தீங்கன்னா எல்லாமே ஒரு 1000 கணக்கில் பாடல்கள் வச்சிருக்கிறாரு. இந்த மாதிரி பாடல்களை இதில் கேட்டு ரசிக்கிறது கொடுத்து வச்சிருக்கணும். நம்ம செல்போனில் ஹெட்ஃபோனில் வாக்கிங் போயிட்டு கேட்கறதெல்லாம் பாட்டே கிடையாது. இதில் கேட்டு ரசிக்கிறது தான் ஒரு இசை அனுபவம். இந்த இசை அனுபவத்தை நம்ம சோமு சார் கூட இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக பேசி பகிர்ந்துக்கலாம். சரி, இதெல்லாம் சூப்பர் ஹிட் பாடல்கள் அடங்கிய இசைத்தட்டு. சார் சோமு சார் வணக்கம். நீங்க வந்து என் குடும்ப நண்பர், எனக்கு நல்லா தெரியும். நாமெல்லாம் வந்து ஒரு அண்ணன் மாதிரி பழகிருக்கோம். இருந்தாலும் உங்களை பத்தி என்னுடைய சேனல் வியூவர்களுக்கு நீங்க எந்த பகுதியில் பிறந்தீங்க, என்ன படிச்சீங்க, எப்படி இந்த இசை ஆர்வம், எப்படி இந்த இசைத்தட்டுங்கிறது ஒரு ஷார்ட்டா அப்படி சொல்லுங்க பார்க்கலாம். பார்த்து நான் பிறந்தது சேலம் தான், சேலம் தெளிநகர். அதுக்கப்புறம் பள்ளி பருவமெல்லாம் தாண்டி ஸ்கூல் பருவம் முடியும் போது வித்யாநகர் வந்தோம். வித்யாநகர் வந்ததுலேருந்து நமக்கு எழில் வந்து நமக்கு அறிமுகமானார். இவரும் இசைத்துறையில் ஆர்வம். அதனால் நாங்கள் 2 பேரும் இசைத்துறை சம்மந்தமாக, பாடல்கள் சம்மந்தமாக அடிக்கடி சந்தித்து எங்கள் கருத்துக்கள்லாம் பரிமாறிக்குவோம். என்னுடைய பாடல்களை ரொம்ப விரும்பி கேட்பார். அவருடைய வீட்டுக்கு பக்கமே பண்டிகை வரும்போதெல்லாம் என்னுடைய அழைத்து பாட வைப்பார். பாட வச்சு எனக்கு ரொம்ப என்கரேஜ் பண்ணியிருக்காரு. அதே மாதிரி நிகழ்ச்சிகளுக்கெல்லாம் வந்து எனக்கு ரொம்ப பாராட்டுகள் தெரிவிச்சிருக்காரு. என்னுடைய இசைக்குழுவில் நான் பாடிட்டு இருந்தேன். அதெல்லாம் பாடல்கள்லாம் கேட்டு ரொம்ப ஆர்வமாக எனக்கு பாராட்டுவார், என்னை ரொம்ப ஊக்குவிப்பார். பல முறை நிறைய பத்திரிகைகள்லாம் என்னுடைய பேட்டிகள்லாம் இவருடைய நண்பர்கள் மூலமாக எனக்கு பண்ணி எனக்கு இன்னும் பிரபலம் நல்லா பண்ணி கொடுத்துருக்காரு. தொடர்ந்து எனக்கு நட்புள்ள நாங்கள் இருக்கிறோம். இந்த சமீபமாக அவர் இசைகளை பற்றி பேசிட்டு இருக்கும்போது இது மாதிரி இசைத்தட்டுகளை பற்றி பேச வந்தபோது நான் இது மாதிரி இதெல்லாம் சேகரிச்சுட்டு வரேன், நான் பதிவு மாதிரி இசைத்தட்டுகள்லாம் நிறைய சேகரிச்சுட்டு வந்துட்டு வச்சுருக்கேன் அப்படின்னு சொல்லும்போது அவருக்கு அதில் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டு, ரொம்ப ஆர்வமாக, பரவாயில்ல நீங்கள் இவ்வளோ இதாக இருக்கீங்க, அதை பற்றி எல்லாம் எங்களுக்கு ஒரு நாள் நான் உங்களுக்கு நேரில் வந்து சந்திக்கிறேன், எனக்கு அது சம்மந்தமான இதெல்லாம் கொஞ்சம் நான் உங்களை பார்க்கணுன்னு வந்திருக்காரு. அதுக்கு அது சம்மந்தமாக என்ன அவருடைய அதாவது சார் வந்து நமக்கு எல்லாம் நல்ல பாடகராக தெரியும். ஆனால் அவர் வீட்டுக்கு இன்னைக்கு வந்து பார்த்தா நானே மலைச்சு போயிட்டேன். சார் தமிழ்நாட்டிலேயே யாருக்கும் இல்லாத அளவு கலெக்ஷன். இங்கே பாருங்க, அன்னைக்கிளி 1976 வந்த படம். இளையராஜா முதலில் இளையராஜா இசையமைத்த படம். அதோட ரெக்கார்டு வச்சிருக்காரு. நீங்களே இந்த கையால் வெளியே எடுத்து காமிங்க சார் இந்த ரெக்கார்டை. இந்த ரெக்கார்டுக்கு வயசு 47 வயசு ஆகுது. பத்திரமா பொண்ணு போல வச்சிருக்காரு அன்னைக்கிளி. இந்த ரெக்கார்டு என்னைக்கு போட்டாலும் அதுக்கு முன்னாடி வரைக்கும் தமிழ்நாட்டில் பட்டி தொட்டி எல்லாம் ஹிந்தி பாட்டு தான் ஒழிச்சிட்டு இருந்தது. யாதோ கி பாராத்தி அம் கிசிசே கம்னகின்னு ஹிந்தி பாட்டில் வாங்கியிருந்தாங்க. பாபி இந்த மாதிரி அந்த இந்தி பாடல் மெலோடிய மயக்கத்திலிருந்து அவரை விரட்டி அடித்து தமிழ் பாடம் கேட்க வச்சவர் இளையராஜா. அவர் முதல் படம் அன்னக்கிளி, அதோட இசைத்தட்டு இவர்கிட்ட இருக்கு. இது மிக அபூர்வமானது. அதே மாதிரி இது உறவாடும் நெஞ்சம்னு ஒரு படம்.
நீங்க ஒரு பாட்டு கேட்டிருப்பீங்க, படம் பேர் தெரிஞ்சிருக்காது. ஒரு நாள் நீங்க பாடுங்க அந்த ஒரு லைன். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள். ஒரு நாள் உன்னோடு ஒரு நாள் உறவினிலாட உண்மைகள் காண காண்போமே என்னாலும். இந்த பாட்டு அட்டகாசமான ஒரு இசை ரசிகர். அந்த பாட்டோட ரெக்கார்டு இவர்கிட்ட இருக்கு. இது இளையராஜாவோட 2வது படம். அடுத்து பார்த்தீங்கன்னா நிழல்கள். இதுதான் வந்து வைரமுத்து, கவி பேரரசு வைரமுத்து முதல்ல பாட்டு எழுதிய அந்த இது ஒரு பொன்மாலை பொழுது. அந்த பாட்டு இளையராஜாவும் வைரமுத்தும் இணைந்த முதல் படம் நிழல்கள். சேலம் ஜெயா தேட்டரில் ரிலீஸ் ஆகி 100 நாட்கள் ஓடினது. அதில் பூங்கதவே தாழ்த்திரவாய், தீபன் சக்கரவர்த்தி, திருச்சி லோகநாதன் சன் பாண்டது, உமாரமணனோட எல்லா பாட்டு கிட்டு. இவர் வந்து எஸ்பி பாலசுப்ரமணியத்தில் அந்த மடை தீரந்து இளையராஜா முதல்ல ஸ்க்ரீனில் தோன்றி நடித்த படம் தானே இருக்கும். ஸ்க்ரீனில் அந்த மடை திறந்து பாட்டு இளையராஜா நடித்த படம் அதில் வந்தது. அது சோமு சார் கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. நான் சார் ரொம்ப பாராட்டுகள். அதே அந்த இதுலேயே பார்த்தோம்னா அடுத்து இது புன்னகை மண். இது வந்து 1986 வாக்கில் வந்த படம். இதில் தான் வைரமுத்து இளையராஜா கடைசியாக இணைந்து பணியாற்றிய படம். இந்த படத்துக்கு அப்புறம் தான் அவங்களுக்குள்ள கருத்து வேற்றுமையிட்டு பிரிஞ்சாங்க. இந்த புன்னகை மன்னன்ல தான் முதல்ல கம்ப்யூட்டர் இசை போட்டாங்க. ஞாபகம் இருக்குங்களா? இந்த புன்னகை மன்னன் பற்றி 2 லைன் சொல்லுங்களேன். என்ன இசை எப்படி கம்ப்யூட்டர் இசைங்க யார் போட்டா, எப்படி இருந்தது, அதில் எந்த பாட்டு ரொம்ப கம்ப்யூட்டர் இசையில் வந்தது, தீம் மியூசிக்லாம் வந்தது நல்ல ஹிட்டு. அதில் குறிப்பாக சொல்ல என்ன சத்தம் இந்த நேரம், என்ன ஏதோ என்ன படத்து, இந்த 2 பாடல்கள் ரொம்ப. அந்த தீம் மியூசிக்கு கீபோர்டு வாசிச்சவர் ரகுமான் தான். அது அந்த கம்ப்யூட்டர் இளையராஜா கிட்ட பணியாற்றினார் ரகுமான். அது ரொம்ப முக்கியமானது. ஸோ முதலில் தமிழ் திரையில் கம்ப்யூட்டர் இசையமைக்கப்பட்ட இசைத்தட்டு புன்னகை மன்னன். இந்த இசைத்தட்டில் இப்போ பாட்டு கேட்டோம் அப்படின்னா நீங்கள் இதுவரை கேட்காத ஒரு இசை அனுபவம் கிடைக்கும். அது சோமு சார் கொடுத்து வச்சவர். இந்த ரெக்கார்டெல்லாம் வச்சிருக்காரு. அதே மாதிரி இது பாருங்க, இது என்ன சார், இதை பற்றி சொல்லுங்களேன். இந்த மியூசிக் நம்ம மிஷின் இது வந்து 1970 காலகட்டங்களில் ரொம்ப பிரபலமான இசை இது. அப்போ சினிமா தேட்டர்லாம் படம் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஸ்க்ரீன் வந்து ஓப்பன் பண்ணுவாங்க. அப்போ கீழே லைட் எல்லாம் போட்டு ஓப்பன் பண்ணும்போது இந்த மியூசிக்கை தான் போடுவாங்க. சேலம் ஏஆர்கே காம்ப்ளெக்ஸ் யாராலையும் மறக்க முடியாது. சந்தோஷ் சப்னா சாந்தம் அதில் ஸ்க்ரீன் உயர்த்தும் போது இந்த மேட் மியூசிக் தான் டிங் டாடா டாடா அப்படின்னும் போது மக்கள் உற்சாகத்தின் நிலைக்கு போயிடுவாங்க. சினிமா ரசிகர்களால் மறக்க முடியாத இசை இந்த இதோட இசைத்தட்டு ரொம்ப அபூர்வமான இசைத்தட்டு. இதை கலெக்ட் பண்ணி வச்சிருக்காரு. இது நம்ம இவருடைய சன் ரமேஷ் அரவிந்தன் இருக்கார். அவரு இசை ஆர்வலர். அவர் இந்த ஆங்கில ஆல்பங்கள்லாம் நிறைய அவருக்கு முயற்சியில சேகரித்து வச்சிருக்காரு. அடுத்து பாருங்க, தென்றலை எண்ணத்தோடு சேலம் ஓரியன்டல் தியேட்டர்ல ஸ்டீரியோ முறையில் இசையமைக்கப்பட்ட பாடல்களா. இதுல எல்லா பாட்டுமே கேஜே யேசுதாஸ், ஜானகி எல்லாம் பாடினது. அந்த எல்லா படம் நம்ம யார் டைரக்ஷன் சார்? ஸ்ரீதர் டைரக்ஷனு. காமெடி, காதல் காமெடி கலந்த படம். தேங்காய் சீனிவாசன் காமெடியில் கலப்பியிருப்பாரு. ஒரு கார் ஒன்று வரும், கவிதை பாடு குயிலே குயிலே சார். நீங்க பாடுங்க சார், நீங்க இருக்கும்போது நாம பாடலாமா? அது 2 லைன் பாடுங்க. அந்த கவிதை பாடு குயிலே, கவிதை பாடு குயிலே குயிலே இனி வசந்தமே, இளையராகம் இதுவே இதுவே மிக இனிமையே, உதயமானது. அந்த ஜெயஸ்ரீ நடிகை அறிமுகம் அட்டகாசம் பாருங்க. இது மைக்கேல் மதன காமராஜன் 4 வேடத்துல கமலஹாசன் அடிச்சு வயிறு புழுங்க சிரிக்க வச்சது. இந்த பெச்சாலும் வைக்காம போன அந்த பாட்டு இப்ப ரீமிக்ஸ் ஆகி ஹிட் ஆயிடுச்சு. அந்த பாட்டு சந்தானம் அவர் நடிச்சு இப்போ ஒரு படத்துல. அதோட இசைத்தட்டு தான் நீங்க நேயர்கள் பார்த்துட்டு இருக்கீங்க. இந்த இசைத்தட்டுலாம் பார்த்துருக்கவே மாட்டீங்க நீங்க. இவ்வளோ அற்புதமான ஒரு இசைத்தட்டு. அடுத்து வந்து சார் இது தர்மதுரை. சேலம் கைலாஸ்ல வந்து 100 நாட்கள் ஓடியது. பொங்கலுக்கு வந்தது 1991 பொங்கலுக்கு வந்த படம் இது தர்மதுரை. இதுல ஒரு பாட்டு நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். என்ன பாட்டு இதுல ரொம்ப ஹிட்? சந்தைக்கு வந்த கிளி. அந்த கிளி அப்பா சும்மா கிளின்னு ரஜினி தர்பார்ல அந்த மாதிரி அப்பயே இளையராஜா சும்மா கிழிச்ச பாட்டு. அந்த சந்தைக்கு வந்த கிளி பொங்கல் பாட்டு. அதுக்கப்புறம் ஆண் என்ன பெண், அருமையான அண்ணன் தம்பி பாசக்கதை. மலையாள நடிகர் மது வந்து அர்ப்பணம் நடிச்சிருப்பாரு. இந்த இசைத்தட்டு தர்மதுரை. இதுல பார்க்கும்போதே நம்ம நினைவுகள்லாம் கைலாஸ் தட்டுல போகுது. என்ன சார் சொல்றீங்க? நம்ம அங்க கீழ்னு வாங்கினது அந்த அற்புதமானது. இது வந்து இதுல இருந்து தப்பிக்கவே முடியாது சோமு சார். இந்த படத்துல வரக்கூடிய சங்கீத ஜாதி முல்லை 7 நிமிஷம் வரும் அந்த பாட்டு. எஸ்பிபி உயிரை கொடுத்து பாடியிருப்பாரு. வைரமுத்து எழுதியிருப்பாரு. இளையராஜா அப்படி ஒரு வாழ்நாள் சாதனை பெற்று அந்த பாட்டை ஒரு சின்ன வயசுல இளைஞனா இருக்கும்போது 17-18 வயசு இருக்கும்போது மேடையில மனப்பாடமா அச்சு பெசகாம பாடுவார். இந்த பாட்டை கேட்டு கேட்டுதான் நான் இவருக்கு ஃபேன் ஆனேன். இப்பவும் இவரை பார்த்தால அந்த பாட்டை பத்தி நான் பேசாம இருக்க மாட்டேன். தயவு செய்து அந்த 4 லைன் சங்கீத ஜாதி முல்லை எலி லைலைட்ஸ் நேயர்களுக்காக பாடுங்க. சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை, கண்கள் வந்தும் பார்வையின்றி பார்வையில்லை,
ராகங்களின்றி சங்கீதமில்லை, சாவொன்றுதானா நம் காதல் இல்லை, என் நாதமே வா, சங்கீத ஜாதி முல்லை காணவில்லை. எவ்வளோ எஸ்பிபியே நேரில் வந்த மாதிரி இருக்கு. இப்போ இந்த இடத்துக்கு எஸ்பிபியே வந்த மாதிரி பாடியிருக்காரு. எஸ்பிபி இறக்கல, அவர் குரலால் வாழ்றாரு, ஒரு மாதிரி ரசிகர்களால் வாழ்றாரு. அது இந்த பாட்டில் விழியில எனும் போது ஒளி கொடுத்தாய், ஒளி வந்த பின்னால் ஏன் சிற கொடுத்தாய்னு ஒரு பாடும்போது கண்ணில் தண்ணி வரும் எனக்கெல்லாம். அந்த காதல் ஓவியம் படம் ஓடலனாலும் இன்னும் அந்த பாட்டு வாழ்ந்துட்டு இருக்கு. ராதா கண்ணன் 2 பேர் நடித்த படம். இந்த காதல் ஓவியத்தோட இசைத்தட்டு தான் நீங்கள் பார்த்துட்டு இருக்கிறீங்க. ஒரு அற்புதம். அதே மாதிரி மைக்கேல் ஜாக்சனோட ஒரு சின்ன வயசு போட்டோ நீங்கள் யாருமே பார்த்துக்க மாட்டீங்க. நம்ம ரமேஷ் அரவிந்த் தம்பி இந்த ரெக்கார்டை வச்சிருக்காரு, பார்த்துக்கோங்க. க்ளோஸ்அப்பில் மைக்கேல் ஜாக்சன் பிரியர்கள் அருமையான இந்த தட்டு. அதுக்கடுத்து தர்மதுரை பார்த்தாச்சு. இது பாருங்க உழைப்பாளி ரஜினி. இந்த படத்துக்கு நிறைய ரெட் கார்டு போட்டாங்க. அதையும் மீறி இந்த படம் வெளியாகி இசையில் இளையராஜா இசையில் ரொம்ப சாதனை படைத்த படம். ஒரு கோல கிளி அந்த இன்னொரு பாட்டு. இது சார் வேலைக்காரன் படத்தை பற்றி என்ன பாட்டு உங்களுக்கு அது ரொம்ப வா 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 கண்ணாவா. அது காஷ்மீரில் படமாக்கப்பட்டது. மேத்தா எழுதின பாட்டு ரஜினிக்கு. மனோ முதல்ல ரஜினிக்கு பாட்டு பாடின இந்த படத்துல வேலை இல்லாதவன் தான் வேலை. அந்த பாட்டு தான் முதல்ல மனோ வந்து ரஜினிக்காக பாடிய பின்னணி பாடிய முதல் பாட்டு. இந்த வேலைக்காரனோட எல்பி ரெக்கார்டு இது. இப்போ ரெக்கார்டு என்னென்ன கம்பெனி சார்? ரெக்கார்டு கம்பெனிகளா இருக்குது. கம்பெனி பேர் கம்பெனி இது. இப்போ வேற என்ன? ஃபர்ஸ்ட் ஓடியன், அப்புறம் ஏஞ்சல் இருக்கு ஃபர்ஸ்ட், அப்புறம் ஓடியன், ஹெச்எம்பி, கொலம்பியா, அப்புறம் மியூசிக் இந்தியா, இன்ட்ரிகோ, எக்கோ, அப்புறம் ஏவிஎம். இந்த மாதிரி எல்லாம் ஒரிஜினல் இசைத்தட்டுகள். இவர் வந்து எங்கெங்க இருக்குன்றத நான் இசை ஆர்வமாக தெரிஞ்சு அந்த ஊருக்கே போய் அவங்க கிட்ட கேட்டு சேகரிப்புக்கு கேட்டு பாடுபட்டு பணம் செலவு பண்ணி நேரம் செலவு பண்ணி இந்த மாதிரி இசைத்தட்டுகள்லாம் சேகரித்து நம்ம சேலத்தில் இப்போ சின்ன புதூரில் வசிக்கிறாரு. அந்த ஒரு ஆல்பமே பெரிய லைப்ரரியே வச்சிருக்காரு. பாருங்க சகலகலா வல்லவன். கமலஹாசனுக்கு வந்து ஒரு பேர் வாங்கி கொடுத்து இளையராஜா இன்னைக்கும் புத்தாண்டு பிறந்தா நைட்டு டிசம்பர் 31ஆம் தேதி நைட்டு 12 மணிக்கு இவர் பைக்கில் வருவார். எல்லா வீட்டுக்கும் வருவார், டிவியில் வருவார், எஸ்பிபி பாடுவார். இது பாட முடியுங்களா? இளமை இது ரொம்ப இந்த பாட்டு வந்து மாற்று பாட்டே இல்லை. புத்தாண்டு பாட்டுக்கு இந்த பாட்டுக்கு மாற்று கிடையாது. இந்த இசைத்தட்டை இன்னைக்கு பார்க்கும்போது ஓரியண்டல் தேட்டரு அந்த பாடல் எல்லாமே வந்து மனசு வந்து பின்னோக்கி செல்லுது. மீண்டும் அந்த காலம் எனக்கு மட்டும் இப்போ டைம் மிஷின் ஒன்று இருந்தால் என்ன அந்த 80க்கே கூட்டிகிட்டு போயிடு கடவுளே, மீண்டும் அந்த காலம் வராதான்ற மாதிரி நான் கேட்டுருவேன். நான் இந்த சகலகலாவலம் 100 நாள் ஓடுனது ஓரியண்டல்ல. எங்கேயே கேட்ட பொருளும் சகலகலாவலனும் ஒரே நாளில் ரிலீஸ் ஆச்சு. ஜெயா தேட்டரில் ஓரியண்டல் தேட்டரில். ரெண்டுமே எஸ்பி முத்துராமன் இயக்குனாரு. ரெண்டுமே 100 நாள் ஓடிச்சு. அந்த பொன்னான நினைவுகள். சேலம் வந்து ஒரு சினிமா நகரம். ஒரு படத்தின் வெற்றி தோல்வியை சேலத்தை வச்சு தான் நிர்ணயிப்பாங்க. இது பாருங்க சார், நீங்க நம்ம ஆபாவானன் நம்ம ஊருக்காரு இணைந்த கைகளோட ரெக்கார்டு இது. ஆபாவானன் நம்ம ஊரை சேர்ந்தவர், வித்தியாசமா படங்கள் கொடுத்தவர். அவர் இணைந்த கைகளில் வந்து அந்தி நேர தென்றல் காட்டு எஸ்பிபி ஜெயச்சந்திரன் நண்பர்கள் பாடக்கூடிய எஸ்பிபி ஜெயச்சந்திரன் அந்த பாட்டு அருமையான பாட்டு. இவர் வந்து ராம்கியும் அருண்பாண்டியனும் சண்டை காட்சி குள்ளமணி நல்லா இது பண்ணுவாரு. அந்த ரெக்கார்டு அப்படியே வெளியிடுங்க. விரிங்க பாருங்க. இணைந்த கைகள் சங்கம் தியேட்டர்ல வசூல வாரி குவிச்ச படம். அதோட இசைத்தட்டு ஒரிஜினல் சேலத்துல இங்க மட்டும்தான் இருக்கு. இந்தி ரசிகர்கள் இருக்காங்க. நானும் இந்தி படம் கேட்டவன் தான். அம் கிசிசே கம் நகி, நான் மற்றவருக்கு சலித்தவர் அல்ல என்ற படத்தோட அர்த்தம். இதுல 10 பாட்டு எத்தனை பாட்டு 12 பாட்டு இருக்குங்களா? எல்லாமே ஹிட்டு. இந்த பாட்டு எல்லாமே ஹிட்டு. அம் கிசிசே கம் நகி, கியா ஹுவா தேரா அந்த பாட்டு பாருங்க சார் ஹிந்தியில. அந்த பாட்டு என்னடி மீனாட்சி சொன்னது என்னாச்சுங்கிற பாட்டு மாதிரி இந்த பாட்டோட இசைத்தட்டில் இது நீங்க கேட்டீங்கன்னா நம்ம வந்து இதெல்லாம் இசைத்தட்டில் போட்டு இந்த வீடியோவில் கேட்க போறோம். அதுக்கு முன்னாடி ஒரு சின்ன அறிமுகம். என்னோட இசைத்தட்டு எவ்வளவு சிரமப்பட்டு சேர்த்திருக்காரு அப்படிங்கிறதுக்காக. இசைத்தட்டுக்கு அப்புறமா வந்து இந்த இசைத்தட்டு வந்து கேசட் பதிவு பண்ணி கொடுத்தாங்க. அப்போ டிடிகே சோனி எல்லாம் வந்து விலை ஜாஸ்தியா இருந்ததுனால அப்புறமா டி சீரிஸ் கேசட் கொஞ்சம் விலை கம்மியில் வந்தோன்னு எங்க நம்ம ரசிகர்களாக அதில் பதிவு பண்ணி பாட்டு கேட்டோம். இந்த 10 ரூபா கேசட் எப்படி? அதில் என்னென்ன படங்கள் வரும்? அது வந்து 2 படம், இந்த பக்கம் ஒரு பக்கம், அந்த படம் மாவீரன், அந்த மாதிரி மாப்பிள்ளை அந்த மாதிரி நல்ல ரொம்ப சக்கப்போடு போட்டது. 10 ரூபா கேசட்னாலே அது முந்தானை முடிச்சு கதை வசனம், விதி கதை வசனம் எல்லாமே நல்லா போடுச்சு. எல்லா காப்பி பாட்டிலையும் படம் விட்டு வெளியே வரும்போது சுத்திலும் அந்த படத்தோட 10 ரூபா கேசட்ல பாட்டு கேட்பாங்க. பாட்டு கேட்டுட்டு போய் டீ சாப்பிடுவோம். அந்த மாதிரி இது பாருங்க, கயாமத் சே கயாமத் தக், சத்தியத்திலிருந்து சத்தியம் வரைன்னு அர்த்தம்.
ஜூகி சாவ்லாவும் அமீர் கானும் நடித்த படம். படமும் நல்லா இருக்கும், பாட்டும் நல்லா இருக்கும், இசை நல்லா இருக்கும். இது ஒரு இதெல்லாம் இசைத்தட்டில் கேட்குறோம், புண்ணியம் செஞ்சவங்க தான் கேட்க முடியும். சார் இந்த முதல் மரியாதை நீங்கள் தான் சொல்லணும். இதெல்லாம் இந்த படத்தை பற்றி ஒரு யார் இயக்கியது, சிவாஜி கணேசன் நடிச்ச படம். எந்த தேட்டரில் வந்தது? சேலத்தில் சங்கம் பாரடைஸில் 1985 வந்தது. எல்லாமே ஹிட். இதில் எல்லா பாடம் ஹிட்டு. சிறப்பு என்னன்னா ஒவ்வொரு பாட்டு பண்ணி பாரதி ராஜா பேசியிருப்பாரு. வேறு பூவுக்கு வாசம் இருக்கிறது தெரியும், ஆனால் என் இனிய தமிழ் மக்களே அப்படின்னு பேசி வருவார். அது ஒரு புதுமையாக ரசிக்கப்பட்டது. அந்த இதில் அறிமுகத்தில் ராதாவுக்கு தேசிய விருது கிடைக்க வேண்டியது, அவர் டப்பிங் குரல் சரிதா கொடுத்தது, ராதிகாவோ சரிதாவோ கொடுத்ததுனால தேசிய விருது கிடைக்கல. ஆனால் முதல் மரியாதை சிவாஜி மேக்கப் இல்லாமல் நடிச்சிருப்பார் இல்லைங்களா? சிவாஜி படத்தில் மேக்கப் கிடையாது, எளிமையாக நடிச்சிருப்பார். இந்த படம் பாடல்களுக்காகவே ஓடியது. பூங்காற்று திரும்புமானி. இப்போ நான் அதான் கேட்குறேன், அந்த பூங்காற்று நாங்கள் 80-90 ரசித்த அந்த வாழ்ந்த பூங்காற்று எங்களுக்கு மீண்டும் இப்போ ஒரே அறிவியல் பணத்துக்காக ஓடுறாங்க. எல்லாம் வேகம், இறைச்சல், காதை கிழிக்குது, சத்தம், வரி புரியல. சூப்பர் ஹிட் பாட்டுக்கு ஆயுசு 3 வாரம் தான். 3 வாரத்தில் அந்த பாட்டு மறைஞ்சு போயிடுது. இது 85 வந்தது, இப்போ 2003. 48 வருஷமா இந்த பாட்டை நாங்கள் கேட்டுட்டு இருக்கிறோம்னா அந்த இசை இளையராஜா தான். ஒரே ஒரு ராஜா இருந்தாரா, இன்னைக்கும் அவர் தான் ராஜாவா, அவர் தான் இளையராஜா. அந்த மாதிரி கூம்பு வடிவ ஒளிபெருக்கி இருக்குல்ல, லவ் ஸ்பீக்கர்னு சொல்ற சவுண்ட் சிஸ்டம்ல, அதுல போட்டே பிரபலமானது. ஒன்ன நம்பி நெத்தியில பொட்டு வச்சாது. அந்த கூம்பு பண்டிகை கல்யாணம்னா லவ் ஸ்பீக்கர் கூம்பு ஒளிபெருக்கி கேட்டுவாங்க, அதுல போட்டே பிரபலமானது. இதுலதான் இந்த என் கண்மணி ஒரே, அது என்ன வித்தியாசம் அந்த பாட்டுல? என் கண்மணில 2 டியூன் போட்டிருப்பாங்களா? ஒரே ஆள் 2 பேர் 4 பேர் பாடுற மாதிரி. என் கண்மணி என் காதலி, என் கண்மணி என் காதலி, இந்தாமா கருவாட்டு கூட அப்படின்னு சொல்லி தேனாம்பேட்டை சூப்பர் மார்க்கெட் இறந்து இந்த மாதிரி ஒரு வித்தியாசமான ஒரு அமைப்பு உள்ள அந்த பாடல். ஒரு பஞ்ச அருணாசலம் எழுதியிருப்பாரு. 2 விதமா, ஒரு உருவத்துல இருந்து இன்னொரு உருவத்துல 2 பாடுற மாதிரி, நிஜமும் உள்ளுக்குள்ள இருக்க உருவம் பாடுற மாதிரி. ஒரு ஜோடி சேர்ந்து செல்லும் பயணங்களில் உறவன்றி ஏதும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நல்ல பாட்டு. இது இசை ரசிகர்களுக்கு தெரியும். இதெல்லாம் ரொம்ப நீங்க சேர்த்து வச்சுட்டு ரொம்ப அருமையான கலெக்ஷன். ரொம்ப இது சிகரம். நம்ம மறைந்த எஸ்பிபியே இசையமைச்சார் இல்லைங்களா? எஸ்பிபி இசையமைச்ச பாடல்கள்ல ஹிட்டான பாடல்கள் நடிச்சது யார்? ராதா, ஆனந்த் பாபு எஸ்பிபி மகனா. அகரம் இப்போ சிகரம் ஆச்சு. சார்லிக்கு வாழ்நாள்ல ஒரு பாட்டு, சார்லி பாடினதுல படத்துல சார்லி பாடிப்பாரு அந்த பாட்டு. அந்த அகரம் இப்போ சிகரம் ஆச்சு சங்கம் பாரடைஸ்ல வந்தது. சிகரம் படம் எஸ்பிபி இசையமைச்ச ஒரு சில முக்கியமான படம் இது ஒண்ணு. இதை தவிர துடிக்கும் கரங்கள் இசையமைச்சிருக்காரு. நல்ல அருமையான படம் நடிச்சிருக்காரு. நல்ல படம். இது கே பாலச்சந்தருடைய உதவியாளர் அனந்த் இயக்கிய படம். அந்த மாதிரி இந்த திரையுலகின் அஷ்டாவதானி இளையராஜா போன்ற பெரிய MS விஸ்வநாதன்லாம் கோலச்சிய காலத்துல தனக்குன்னு ஒரு ரசிகர் கூட்டத்தை இசையால் உருவாக்குனவர் டி ராஜேந்தர். அவருடைய தங்கை கோர்க்கீதம், உயிருள்ள விசா, மைதிலியனி காதலி எல்லாம் சூப்பர் ஹிட். எல்லா இசைத்தட்டும் வச்சிருக்காரு. இது என் தங்கை கல்யாணியோட இசைத்தட்டு. இதுல தோல் மீது தாளாட்ட என் பச்சை கிளி நீ உறங்கன்ட்டு அருமையான பாட்டு இருக்கு. இதுதான் ஜென்டில்மேன். நம்ம AR ரஹ்மான் ஏன் விடுவானே, கடைசியா இசைத்தட்டு வந்தது இதுதான் இல்லைங்களா? கடைசியா இசைத்தட்டு வடிவில் வந்த பாடல்கள் இதுதான். ஜென்டில்மேன் KT குஞ்சுமோன் சப்னால வந்தது. சிக்கு புக்கு ரயிலே பாட்டு ட்ரெண்டையே மாத்திச்சு. ரசிகர்கள் திறமையை ட்ரெண்டையே மாத்திச்சு. ஸோ இப்படி சொல்லிட்டே போனா 2000 ரெக்கார்டை பத்தி சொன்னா ஒரு நாள் கூட முடியாது. இந்த நம்ம நிறைவா நினைத்தாலே இனிக்கும். இது ஒரு தேனிசை மலைன்னு சொல்லி விளம்பரத்தோட ஒளிபரப்புனாங்க. 10 பாட்டு MS விஸ்வநாதன் கண்ணதாசன் எழுதுனது. தேனிசை மலைங்கிறதுக்கு ஏற்ற மாதிரி இது நிஜமாலுமே தேனிசை மலை. SPB எல்லாம் ஈஸ்வரி, P சுசீலா எல்லாம் பாடினாங்க. இந்த நினைத்தாலே இனிக்குங்கிற மாதிரி இந்த இசைத்தட்டில் இருக்கிற பாட்டு எல்லாமே நம்ம கேட்டால் அந்த காலத்தை நினைச்சாலே இனிக்கும். அந்த காலம் மீண்டும் வராது. இந்த ரெக்கார்டுகள் மூலமா நம்மளை அந்த காலத்துக்கே நீங்க அழைச்சிருந்தீங்க. உங்க புகழ் வாழ்க, உங்கள் இசை வாழ்க, உங்கள் குடும்பம் வாழ்க. இன்னும் ஒரு சில விஷயங்களை பற்றி சொல்ல வேண்டியிருக்கு, வாங்க பார்த்தா. இவர் தன்னுடைய கலெக்ஷனுக்கெல்லாம் சோல் ஸ்டுடியோ அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்காரு. சோமு சார் சோல் ஸ்டுடியோன்னு பேர் வச்சிருக்காரு. சோல்னா ஆத்மா. இசை ஆத்மாவை தொடக்கூடியது இசை ஒண்ணுதான். நம்ம கையில இப்படி கையை தொடலாம் பிசிக்கலா, ஆனா அந்த உள்ள போய் தொடர்றது இசைதான். அதனால சோல் ஸ்டுடியோங்கிற கலெக்ஷன்ல இவர் எல்லா ரெக்கார்டும் வச்சிருக்காரு. அதை தவிர சினிமா சம்பந்தப்பட்ட புத்தகங்கள், இந்த புத்தகம்லாம் 1 கோடி கொடுத்தாலும் இப்ப கிடைக்காது. அரிய புத்தகங்கள், இந்திய சினிமாவின் வரலாறுலாம் ரொம்ப தேடி வச்சிருக்கீங்க. ரொம்ப இந்த புத்தக அருளா இருக்கிறது ரொம்ப பாராட்டுகள். அப்புறம் பாருங்க, நம்ம படம் பார்த்துட்டு வந்தோம்னா தியேட்டர் வழியே பாட்டு புஸ்தகம் வைப்போம். இந்த மாதிரி பாட்டு புஸ்தகங்கள்லாம், அந்த பாட்டு புத்தகங்களும் வச்சிருக்காரு. இசைத்தட்டு, பாட்டு. அப்புறம் பாருங்க ஆடியோ கேசட்ஸ், கம்பெனி கேசட்ஸ் எல்லாமே ஆடியோ கேசட்ஸ்லாம் வச்சிருக்காரு. பயங்கரமா சார் இங்கே வந்துருங்க.
ஆடியோ கேசட். இந்த இதை போட்டு கேட்கறதுக்கு இதான் ரெக்கார்ட் பிளேயரு. சும்மா அப்படியே ஒன்று எடுத்து ஒரு ரெக்கார்ட் போடணும். பாருங்க ரெக்கார்ட் போடுறது எப்படின்னு அப்படியே புத்தம் புதுசாக அப்படியே வச்சிருக்காரு ரெக்கார்ட் பிளேயரு. இது ரெக்கார்ட் பிளேயர் அட்ஜஸ்ட் பண்ணுறது, வால்யூம் அட்ஜஸ்ட் பண்ணுறது. இது டேப் ரெக்கார்டர், நல்ல கண்டிஷனில் இருக்குது. 2 ஸ்பீக்கரோட டேப் ரெக்கார்டரு. இது பாருங்கள் ஒரிஜினல். சார் வாங்க எனக்கு ஃபோன் பண்ணுங்க. இது பாருங்கள் இப்போவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் பழைய காலத்து ஃபோன் இது. இந்த ஃபோன்லாம் பழைய படத்தில், பாலாஜி படத்துலலாம், சட்டம் படத்துலலாம் வரும். திரிசூலம் படத்தில் சிவாஜி பேசுவார், அம்மா சுமதி உனக்கு ஞாபகம் இருக்காமா, உனக்கு வளையல் கேட்டேன், நான் கை நிறைய வளையல் போட்டேன், மலர்கோடு தேன்ட்டு ஃபோனை அப்படியே கேளுங்க சார். அப்படியே கையில் வச்சுட்டு ஒரு பாட்டு பாடுவார். அது மாதிரி இந்த ஃபோன் இப்போவும் ஒர்க்கிங் கண்டிஷனில் இருக்க பழமையான இந்த ஃபோன் வச்சுருக்காரு. இதை நீங்கள் உங்கள் ஃபோனுக்கு ட்ரையல் பண்ணுங்கள், உங்கள் செல்ஃபோனுக்கு பண்ணுங்கள். பாருங்கள் ஃபோன் பாருங்கள் ஒரிஜினலாக இயங்குது. பழைய இந்த சேலத்திலே இல்லை, தமிழ்நாட்டிலே நம்ம சோமு சார் தான் அதை வச்சு கனெக்ஷன் கொடுத்து இயக்கிட்டு இருக்காரு, ரிங் பண்ணுறது. சோமு சாரோடைய இசைத்தட்டு சேகரிப்பெல்லாம் பார்த்து பிரம்மாண்டமாக அவருடைய சேகரிப்பெல்லாம் பார்த்து வியந்து போனோம். நல்லா இசைத்தட்டுக்கும் 1970 பார்த்தோம். அவருடைய இசை ஆர்வத்துக்கு வரலாறுலாம் கேட்டு மகிழ்ந்தோம். இப்போ பாருங்கள் அவர் பொன் போல பாதுகாத்துட்டு இருக்காரு. இந்த ரெக்கார்ட் பிளேயர்னு சொல்லுவோம், இதெல்லாம் வழக்கொழிஞ்சு போச்சு, இப்போ எங்கேயுமே இருக்காது. இதை புத்தம் புது கருவி போல ரெக்கார்ட் பிளேயர் இன்னும் மெயின்டைன் பண்ணிட்டு இருக்காரு. இசைத்தட்டில் பாட்டு கேட்கறது தான் அந்த பாட்டை முழுமையாக அனுபவிக்க முடியும். அது இசை ரசிகனுக்கு என்ன போன்றவங்களுக்கு தான் தெரியும். இப்போ ரெக்கார்ட் பிளேயரில் நம்ம இந்த வீடியோ மூலமாக பாட்டு கேட்க போகிறோம். நான் ரஜினி ஃபேன் அப்படிங்கிறதுனால நான் படிக்காதவன் பாட்டு போட்டு பாருன்னு சொல்லியிருக்கேன். சார் படிக்காதவன் பாட்டு கொஞ்சம் ப்ளே பண்ணுங்க சார், நம்ம மக்கள்லாம் கேட்கட்டும் எல்லாருமே. தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. பச்சை குழந்தை இந்த பாலூத்தி வளர்த்து பாலை குடிச்சுக்கிட்டு பாம்பாக கொத்துதடி. தெரிஞ்சுக்கிட்டே உலகம் புரிஞ்சுக்கிட்டே கண்மணி கண்மணி, ஞானம் பிறந்துருச்சு நாளும் புரிஞ்சிருச்சு கண்மணி கண்மணி. பாருங்க எவ்வளோ எஃபெக்டாக இருக்குது. படிக்காதவன் படம் 1985 சேலம் சப்னாவில் வந்தது. வைரமுத்து எழுதி கேஜே யேசுதாஸ் பாடி ரஜினி நடித்தது. இது கடைசியாக இந்த பாட்டை படத்தில் சேர்த்துனாங்க. மாஸ் ஹிட், சூப்பர் டூப்பர் ஹிட்டு. ரஜினி இப்படி திரும்பி பார்க்குற ஸ்டைலுக்காக இந்த பாட்டை எத்தனை பார்க்கலாம். இந்த ரெக்கார்ட் பிளேயர் அப்படிங்கிறதுல பாட்டுக்காரர் எவ்வளோ அருமைன்றதை புரிஞ்சுக்கோங்க. இந்த ரெக்கார்டை சேகரித்து வச்சிருக்கிறது, இந்த ரெக்கார்ட் பிளேயரை பராமரிப்பில் வச்சிருக்கிறது, இது எல்லாத்தையுமே சோமு சாரோட கிரேட் இசை, அவர் இசைக்காகவே பிறந்திருக்காரு. அடுத்து டேப் ரெக்கார்டர். எல்லாமே மொபைலில் பாட்டுக்கிறாங்க. அந்த டேப் ரெக்கார்டில் ஒரு பாட்டு கேட்டு பார்க்கலாம் இருங்க. படத்தில் சோமு சாரோட இந்த டபுள் ஸ்பீக்கர் டேப் ரெக்கார்டு போகிற இதை பார்த்தா நம்ம பழைய ஞாபகங்கள்லாம் வந்தது. டிடிகே கேசட்டு, சோனி கேசட்டு, டி சீரியஸ், இதெல்லாம் C90, C60 இதில் வாங்கி பாட்டு எழுதி கொடுக்குறது, பதிவு பண்ணுறது, சிக்கிக்கிட்டா பென்சில் ரெனால்ட் பெனால சுற்றுறது, அந்த காலம்லாம் பொற்காலம். ஒரே பாட்டை ஒரு சைடு பூரா பதிவு பண்ணி கேட்குற வெறியர்கள்லாம் இருந்திருக்காங்க. இப்போ இதில் ஒரு பாட்டு கேட்கலாம். அவர் என்ன பாட்டு போகிறாருன்னு தெரியல, பார்ப்போம். போடுங்க சார். தளபதி பாட்டு இளையராஜாவை நினைச்சு வாலி எழுதின பாட்டு, எஸ் ஜானகி பாடினது.
பட்டன், இது மாதிரி எஜெக்ட் பண்ணால் வெளியே வருது, இது பாஸ்ப்பு, ரீவைண்டு, இந்த பட்டன்லாம் நம்மளால் வாழ்நாளில் மறக்க முடியுமா? இப்படி பாஸ் பண்ணுற பட்டன், இந்த பட்டன்லாம் எவ்வளோ பாட்டு கேட்டிருப்போம், இந்த மாதிரி கேசட் போட்டு எடுத்திருப்போம். இதெல்லாம் சூப்பராக ஒரு பாதுகாத்து பாட்டை வாழ்க்கை மனுஷன் என்னமா இசையால் அனுபவிச்சுட்டு இருக்காரு நம்ம சோமசுந்தரம் சார். ரொம்ப அற்புதமாக அவருடைய கலெக்ஷன்ஸ் எல்லாம் பார்த்து மகிழ்ந்தோம். ரெக்கார்ட் பிளேயர்லேயும் ஒரு பாட்டு கேட்டோம், டேப் ரெக்கார்ட்லேயும் ஒரு பாட்டு கேட்டோம், அவருடைய இசைத்தட்டுகள்லாம் பார்த்தோம். அவருடைய இந்த முயற்சி, இந்த சேகரிப்பு, இந்த தேடல், இந்த ஆர்வம் வந்து நல்லா சேலத்துக்கே பெருமை சேர்க்குற வகையில் இருக்குது. வேறு யாருக்கிட்டையுமே சேலத்தில் இந்த மாதிரி இருந்திருக்காது. தமிழ்நாட்டில் இருக்கிற ஒரு சில பேர்கள் இவரும் ஒரு பெரிய இசை ஆர்வலர் தான். இவரை நம்ம நினச்சி சேலம் மக்களும் அனைவரும் இசை ஆர்வலர்லாம் பெருமை பண்ணோம். ரொம்ப அட்டகாசமாக இருக்குது. சூப்பர் சார், சூப்பர் சார், சூப்பர். இந்த வீடியோவில் இசைத்தட்டு சேகரிப்பாளர், இசை பிரியர், இசை ஆழ்வரல் எஸ்பி பாலசுப்ரமணியத்தின் எதிரொலி, நம் சேலத்தின் பெருமை, நான் எப்படியெல்லாம் பாராட்டலாம். இசை மொத்த வடிவம் நம்ம அன்பு நண்பர் சோமசுந்தரம் என்கிற சிங்கர் சோமு அவருடைய இசைத்தட்டு சேகரிப்பெல்லாம் இந்த வீடியோவில் பார்த்தோம். அது மட்டும் இல்லாமல் அவர் புத்தகங்கள், அரிய புத்தகங்கள், சினிமா இசை சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் வச்சுருக்காரு, ஆடியோ கேசட் ஒரிஜினல் வச்சுருக்காரு, பாட்டு புஸ்தகம் வச்சுருக்காரு, நிறைய எண்ணற்ற ஆயிரக்கணக்கான கச்சேரிகள் செஞ்சுருக்காரு. இன்னும் ஒரு மோஸ்ட் வாண்டட் சிங்கர், எஸ்பிபி குரலில் பார்த்து இவர் தான் மோஸ்ட் வாண்டட் சிங்கர். அவரை பற்றி அவருடைய வீட்டில் இந்த இசைத்தட்டு கலெக்ஷன்லாம் பார்த்து மகிழ்ந்தோம். இது உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். எழில் ஹைலைட்ஸ் டியூப் வந்து சேனலை வந்து எழில் ஹைலைட்ஸ் யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்காதீங்க. தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணி எனக்கு ஆதரவு கொடுங்க. இதுபோல் நிறைய வீடியோக்களை பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தாக்கா லைக் பண்ணி கமெண்ட் பண்ணி இசை பிரியர்களுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். இந்த மாதிரி இசைத்தட்டு சம்மந்தமாக எந்த ஒரு சந்தேகம் இருந்தாலும் கீழே சோமு சாரோட நம்பர் கொடுக்குறோம். நீங்கள் இசைத்தட்டு பற்றி பேசணும், பாடல்கள் பற்றி பேசணும், சினிமா பற்றி ஏதாவது டவுட்னா நீங்கள் அவருக்கு ஃபோன் பண்ணி பேசலாம். அவர் எப்போவுமே அதுக்காக தயாராக இருக்கிறாரு. சார், இந்த வீடியோ வரத்துக்கு எனக்கு வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். ஈசன் எழில் விழியன். இது வரைக்கும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க வீடியோ கீழே இருக்கிற சப்ஸ்கிரைப் பட்டனை ஒரு தடவை அழுத்தி சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் எங்களுடைய அடுத்தடுத்த வீடியோக்களோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு கிடைக்கும்.